Hi children, good morning. இப்போ நம்ம chapter 1 பார்க்க போகிறோம் 9th standardல chapter 1 set language. So set language நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க 8th standardல. What is set? சிம்பிளாக செட்னா என்ன சொல்லுவோம்? கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லணும். கரெக்டாக? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். What do you mean by well defined data? ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாங்கிறது அது வந்து முழுமையாக இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அப்படின்னா அது வந்து எப்படி சொல்ல முடியும் உங்களால்? கலெக்ட் பண்ண முடியுமா? நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் சொல்ல முடியுமா? கம்மா போட்டு எழுத முடியுமா? ஸோ எழுத முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ செட். நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இட் இஸ் நாட் அ செட். ஓகேவா? ஓகே ஃபைன். நவ் இது 3 ஃபார்மில் எழுதலாம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். வாட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்? வேர்ட்ஸில் எழுதுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபாபெட். ஸோ இந்த மாதிரி நான் வேர்ட்ஸில் எழுதுனா தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இல்லைனா செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இது எல்லாமே descriptive form. And what is next one? Set builder form. Set builder form na enna neenga already padichirkingala. Set builder form. One second. A equal to. So in the set of vowels எப்படி எழுதலாம்? X such that அப்படின்னா 2 புள்ளி வைக்கலாம். இல்லைனா 2 புள்ளி வைக்கலாம், இல்லைனா இப்படி போடலாம். ஓகேவா? x such that x is a vowel in English alphabet. Okay? Natural numbers எப்படி எழுதலாம்? x such that x is a natural number. Now a equal to y ன்னு எழுதலாம். y such that y is a whole number. So இந்த மாதிரி ஒரு flower bracket open பண்ணி அது complete பண்ணியிருந்தீங்கன்னா that is called set builder form. ஓகேவா? We have another form, roster form. What do you mean by roster form? R-O-A-S-T-E-R. roster form. A equal to அதே vowels எப்படி எழுதலாம்? A, E, I, O, U. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக எழுதுனா that is called roster form. A equal to set of natural numbers 1, 2, 3, 4, etc. Okay? A equal to whole number 0, 1, 2, 3, etc. So this is called roster form. Okay? Set language நீங்கள் ஆல்ரெடி படித்ததுனால introduction இது போதும். நம்ம exercise பார்க்கலாம். Exercise 1.1. ஸோ நான் கொஷின்ஸ் எழுதலை. நீங்கள் புக் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? இல்லைனா நெட்டில் உங்களுக்கு புக் பிடிஎஃப் கிடைக்கும், அதில் பாருங்கள். Which of the following are sets? The collection of prime numbers up to 100. First question, which of the following are sets? கீழே கொடுத்துருக்கிறதுல எது செட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? கலெக்ஷன் ஆஃப் prime numbers அப் டு 100ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஏன்னு எடுத்துக்கவா? இப்போ நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? 1லேருந்து கண்டிப்பாக 100 ப்ரைம் நம்பர்ஸ் சொல்ல தெரியணும். ஓகே? 1, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. So these are all prime numbers between 1 and 100. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். You know what is prime number. ஒரு நம்பர் அந்த நம்பரில் மட்டுமே 1லையும் அதே நம்பரில் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அதே நம்பரில் மட்டும்தான் டிவைட் ஆகுதுன்னா that is called prime numbers. prime number இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே composite numbers இல்லையா? 1, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 61, 67,
71, 73, 70, 79, 83, 89, 97. So these are all prime numbers. So 1ல இருந்து 100 குள்ள இருக்க prime numbers எழுதியிருக்கேன். என்னால் இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா that is called a set. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் டிஃபைன் பண்ண முடியாது, கரெக்டாக? அது அன்கவுண்டபுளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கவுண்டபிள் அண்ட் இட் இஸ் வெல் டிஃபைன்ட், therefore this is set. Okay, next question. The collection of rich people in India. Second question என்ன கேட்டிருக்காங்க? The collection of rich people in India. ஸோ இதுலேருந்து எப்படி நீங்கள் ரிச் பீப்புள் இன் இந்தியா எடுக்க முடியும்? யாரெல்லாம் ரிச்சு எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட், இட் இஸ் அன்கவுண்டபிள். நமக்கு வெல் டிஃபைண்டாக தெரியாது. therefore a equal to அன்கவுண்டபிள்னு சொல்கிறத விட இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட், டிஃபைன் பண்ண முடியாது. சில பேர் ரிச் வெளியே சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க, கெசட்டில் இருக்கும் இருக்காது. ஸோ therefore a is, therefore it is not a set. இது செட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஓகே ஃபைன். ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. சப்போஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன் அந்த செட்டை. காவேரி, பிரம்மபுத்திரா, சிந்து, யமுனா, கோதாவரி. ஸோ கண்டிப்பாக நம்ம கமா போட்டு இட் இஸ் வெல் டிஃபைன்டு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது கண்டிப்பாக எழுத முடியும். therefore it is set. இது கொடுத்துருக்கிறது செட்டாக இல்லையாங்கிறது தான் கேட்டிருக்காங்க. therefore it is set. next question, the collection of good hockey players. good hockey players நீங்கள் எப்படி எடுப்பீங்க? good hockey players, it is not defined. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி திறமை இருக்குது, அவங்க ஹாக்கியில் எந்த வகையில் குட்டுங்கிறது பர்சன் டு பர்சன் வித்தியாசப்படும். ஹாக்கி விளையாடுற அத்தனை பேரும் ஹாக்கி விளையாடுறவங்களே நம்ம எடுக்க முடியும் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் அ செட். good hockey players, a collection of good hockey players, it is not a set. புரிஞ்சுதா? that's it. second question, list the set of letters of the following words in roster form. ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ் நம்ம எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருந்தேன்? அது எலமெண்ட்ஸ் வைஸ் எழுதுறது. ஃபஸ்ட் இந்தியா, INDIA. இது நான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும்னா லெட் அஸ் டேக் A equal to IDN. மறுபடியும் ஐ எழுதக்கூடாது, பிகாஸ் அது ரிப்பீட்டட் கொஷின் இல்லையா, ரிப்பீட்டட் எலிமெண்ட் இல்லையா? ஸோ ரிப்பீட்டட் எலிமெண்ட் நீங்கள் எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் இன் அ ரோஸ்டர் ஃபார்ம் IDNA alone. ரிப்பீட்டட் ஃபார்ம் நம்ம இந்தியா எழுதுகிறோம்னா இஃப் நமக்கு ஒரு ரூல் கொடுப்பாங்க, கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் இட் கேன் பி ரிப்பீட்டட்னா நான் ரிப்பீட் பண்ணி INDIAன்னு எழுதுவேன், இல்லைனா ரிப்பீட் பண்ணாமல் எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த ரிப்பீட்டேஷன் வேர்டை இங்கே எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், parallelogram. parallelogram. A equal to எப்படி எழுதலாம்? P கமா போட்டு எழுதணும். A R, A எழுதியாச்சு, L இன்னொரு L எழுதியாச்சு, E L எழுதியாச்சு, O G R எழுதியாச்சு, A எழுதியாச்சு, M எழுதியாச்சு, M எழுதணும். that's it. this is called parallelogram-க்கு நான் ரோஸ்டர் ஃபார்மில் இப்படி தான் எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், மிசிசிப்பி. MISSISSIPPI. ஸோ மிசிசிப்பி எப்படி எழுதலாம்? M, I, S, P. அவ்வளோதான். மற்ற எல்லாமே ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். கரெக்டாக? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? ப்ரனவுன்ஸ் திஸ். நல்லா இருக்குல்ல? செக்கஸ்லோவாக்கியா. வாட் இஸ் தட்? செக்கஸ்லோவாக்கியா. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம்? CZEHOSLO எழுதியாச்சு, VA எழுதலை, K எழுதலை, I எழுதியாச்சு. that's it. this is called roster form Czechoslovakia. okay fine. what is third one? Consider the following sets. third one, consider the following sets. A equal to roster formula 0, 3,
5 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. b equal to 2 4 6 10. c equal to 12 14 18 20. ஸோ செட்ஸில் நீங்கள் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே, சப்போஸ் அந்த ஏ யூனியன் இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். A1 18 belongs to, இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? belongs to. ஓகே, அண்ட் இப்படி புள்ளி வச்சு எக்ஸ் அப்படி போட்டு எழுதுனாங்கன்னா it is such that. you have to pronounce as such that. x இப்படி போட்டு x is a vowel அப்படின்னு எழுதினாங்கன்னா you have to pronounce as x such that x is a vowel. ஓகே, here 18 belongs to C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Cல 18 இருக்கா? yes, it is true. next 6 belongs to, 6 not belongs to A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. of course true. ஏல 6 இருக்கான்னு கேட்டிருக்காங்க. which belongs to என்ன அர்த்தம்? 6 இருக்குது. ஸோ ஏல இல்லை, அவங்க இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க, not belongs to சொல்லியிருக்காங்க. so that it is true. 14 not belongs to C, false, because 14 is in C. 10 belongs to B, yes, true. 5 belongs to B, no, false. 0 belongs to B, false. B1 fill in. Next one fill in. 3 belongs to dash ன்னு கொடுத்துருக்காங்க. 3 எதில் இருக்குது? A. ஸோ 3ன்ற எலமெண்ட் எந்த செட்குள்ளே இருக்குது? ஏங்கிற செட்குள்ளே இருக்குது. 14 belongs to C. 18 dash போட்டு B போட்டால் என்ன அர்த்தம்? not belongs to. 18 எங்கே இருக்குது? Bயில் இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ not belongs to B. fourth one 4 dash B. 4 Bயில் இருக்குது, ஸோ belongs to. 4 belongs to B. got it? represent the following sets in roster form. okay, fourth one roster formல நீங்கள் எழுதணும். அவங்க கொடுத்துருக்கிறது the set of all even natural numbers less than 20. so A equal to all natural even numbers 2 4 6 8 10 12 14 16 18 below 20 less than 20 சொல்லியிருக்காங்க. so 18 up to 18. less than or equal to 20 சொல்லியிருந்தாங்கன்னா you can write 20 also. okay, fine. this is 1. and this next one B equal to, question எழுதுறேன். B equal to, Bங்கிற set y such that y equal to 1 by 2n, n belongs to natural numbers capital N, small n less than or equal to 5. இதுக்கு என்ன அர்த்தம்? yங்கிற வேல்யூ 1 by 2n இருக்குது. ஸ்மால் n என்ன வேல்யூனா இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர். எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ how many natural numbers I can take? less than or equal to 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5ம் எடுக்கலாம். less than or equal to 5 விட சின்ன நம்பர்ஸ் and also 5. okay, now we have to do the sum. இப்போ y என்னது? 1 by 2n. let n equal to 0 வருமா? நேச்சுரல் நம்பர்ஸில் வராது. ஸோ n equal to 1, y equal to 1 by 2n equal to 1 by 2 into 1, answer 1 by 2. ஸோ n 1 இருக்கும்போது 1 by 2. n 2, if y equal to 2n, 2 into 2, the answer is 1 by 4. if n equal to 3, 2 into 3, 1 by 6. if n equal to 4, y equal to 2 into 4, 1 by 8. less than or equal to 5 சொல்லியிருக்கனால 5 also included. y equal to 2 into 5, 1 by 10. ஸோ n வந்து
1 2 3 4 5 என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்போது we got the answers 1/2 1/4 1/6 1/8 and 1/10. You have to write the set now. B equal to y values தானே சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட sum. இது y என்னங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ y தான் நம்ம எழுத போகிறோம். இது மட்டும் எழுத போகிறோம். 1/2 1/4 1/6 1/8 1/10. So we have written in a roster form. இது என்ன ஃபார்ம்? செட் பில்டர் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் ஒன் நமக்கு கொடுத்துருந்தது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ நான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிட்டேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஷின். C equal to x such that x is a perfect cube. 27 less than x less than 216. ஸோ எக்ஸ் வேல்யூ எங்கேருந்து எடுக்கணும்னா 27க்கு மேலே. ஸோ 27 நம்பர், அதாவது 3 க்யூப் தான் 27. 3 3s are 9, 9 3s are 27 இல்லையா? 3 க்யூப், 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 3 க்யூபுக்கு மேலே இருக்கணும். 216 அப்படிங்கிறது என்னது? 4 க்யூப் என்ன? 4 4s are 16, 16 4s are 64. 5 க்யூப் என்ன? 25 into 5 125. 6 cube. So you have to find out all cubes first. கண்டுபிடிக்கலாமா? 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 25 into 5 125, 6 cube 36 into 6 216. That's it. நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறது ஹெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 27க்கு மேலே இருக்கணும், இல்லைனா 216க்கு கீழே இருக்கணும். ஓகேவா? எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, நவ் சியா செட்டோட வேல்யூ சி, செட்டோட நேம் சி. எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, now here perfect cube அப்படிங்கிறது 27க்கு மேலேனா it is x equal to 4 and 5. equal to கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. 27 less than x less than 216 அப்படின்னு கொடுத்துருக்கனால equal to கொடுத்தாங்கன்னா 3 cube எடுக்கலாம், 6 cube எடுக்கலாம். இந்த இடத்துல 4 and 5. C equal to 4 and 5. 4 cube is 64, 5 cube is 125. Got it? Okay, fine. Next one. D equal to x such that x belongs to z, integer, that means integer, minus 5 less than x less than equal to 2. So z ங்கிறது integer. So all negative values இருக்குல்ல, -1 -2 அது எல்லாமே இன்டீஜர்ஸில் சேரும் இல்லையா? ஃபைன். இப்போ d equal to x வேல்யூ, x என்னன்னு சொல்லியிருக்காங்க? இன்டீஜர்னு சொல்லியாச்சு. that must be -5லேருந்து -5க்கு மேலே இருக்கணும், 2க்கு லெஸராக இருக்கணும். ஸோ யூ கேன் யூஸ் இன்டீஜர் லைன் -1 -2 -3 -4 -5. ஸோ இங்கே ஈக்குவல் டு போடாதனால 5 ஷுட் நாட் டேக். ஹியர் 1 and 2. வாட் ஆர் த இன்டீஜர்? -4 -3 -2 -1 0 1 less than or equal to 2ன்னு போட்டிருக்கிறதுனால you can use 2 also. D equal to -4 -3 -2 -1 0 1 2. This is our answer. Got it? Okay, fine. Next question. Represent the following set in a set builder form. So we have to use set builder form. How to use? Fifth one, right? Fifth one. B equal to the set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. Now B equal to x such that x is the cricket players. இதுக்கு அப்படியே நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் சென்ச்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். யூ ஹேவ் டு ரைட் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸ் சச் தட்னு எழுதி யூ ஹேவ் டு ரைட் லைக் திஸ். காட் இட்?
So next one, C equal to 1 by 2, 2 by 3, 3 by 4. ஸோ இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம எப்படி எழுதலாம்? C equal to x such that x equal to, how can we write this? மேலே 1 2 3ன்னு இருக்குது. ஸோ I can take that as n. கீழே வந்து மேலே 1 இருந்தால் கீழே 2 இருக்குது, மேலே 2 இருந்தால் கீழே 3 இருக்குது. அப்போது ப்ளஸ் 1. ஸோ n எதுலேருந்து எடுக்கணும்? ஹோல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்க முடியாது. ஹோல் நம்பர்ஸ் 0. ஸோ n நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால n நேச்சுரல் நம்பர்ஸ். பிகாஸ் இங்கே 0 கமான்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் n பிலாங்ஸ் டு w. ஸோ n என்னங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் n எந்த நம்பர்லேருந்து எடுக்கலாம்? இன்டீஜர்லேருந்து எடுக்கணுமா, ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து எடுக்கணுமா, நேச்சுரலாக, ஹோல் நம்பர்ஸாக, எல்லாமே நம்ம சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ஆர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், D equal to set of all Tamil months in a year. இது ஈஸியாக இருக்குது. D is a set of all Tamil months. X such that X is a Tamil month in a year. Tamil month in a year. அது அப்படியே எழுத வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் E equal to the set of odd whole numbers less than 9. ஓகே, set of odd numbers, set of odd whole numbers சொல்லிக்காங்க. ஸோ X such that X is an odd number. கரெக்டா? X belongs to whole numbers, whole numbersலேருந்து எடுக்கணும். and x is less than 9. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் எழுதணும். odd number கொடுத்தாச்சு, x is an odd number. x belongs to whole numbers சொல்லியிருக்காங்க, ஸோ it belongs to whole number. it must be less than 9 சொல்லியிருக்காங்க, you have to write x less than 9. got it? that's it. question number 6. represent the following sets in descriptive form. இது descriptive formல எழுதணும். நான் ஓரலாகவே சொல்லட்டுமா? p equal to ஜனவரி, ஜூன், ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் எழுதலாம்? ஜனவரி, ஜூன், ஜூலை, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். ஜனவரி, ஸோ ஆல்டர்னேட் மந்த்தாக இல்லை. ஜனவரி, மார்ச், மே அப்படி கொடுத்தா இட் இஸ் ஆல்டர்னேட் மந்த். யூ கேன் ரைட் Q இஸ் அ செட் ஆஃப் ஆல்டர்னேட் மந்த்ஸ் இன் இயர்னு எழுதலாம். கரெக்டாக? இந்த இடத்துல அப்படி கொடுக்கல. ஜனவரி, ஜூன், ஜூலை, என்ன அதில் ஒரு ஒத்துமை இருக்குதுன்னு பாருங்கள். ஜே, எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் ஜே. கரெக்டாக? ஜனவரி ஜே, ஜூன் ஜே, ஜூலை ஜே. ஸோ யூ கேன் ரைட் P is a set of months beginning with J. Correct? Set of months beginning with J. Okay, correct? Fine. Next, Q equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இப்போ தான் நான் சொன்னேன், ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் மனப்பாடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு படிச்சோன்னுமே புரியும். 7, 11, 13, 17, 19, 23, 29 நான் ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ யூ கேன் ரைட் Q is a set of all prime numbers between, ஸோ 1, 2, 3, 5 அங்கே காணும் இல்லையா, greater than 5 and less than 31. ஸோ 29க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 31. ஸோ யூ கேன் ரைட் Q is a set of all prime numbers between 5 and 31 அப்படின்னு எழுதலாம். ஆர் எக்ஸ் இங்கே இடத்துல வராது, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் தானே சொல்லியிருக்காங்க. அது சப்போஸ் நம்ம செட் பில்டர் ஃபார்மாக இருந்தால் என்ன எழுதலாம்? யூ கேன் ரைட் செட் பில்டர் ஃபார்மாக இருந்தால், அவங்க ரோஸ்டர் ஃபார்மில் இப்போ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த ப்ரைம் நம்பரை செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்னு எழுதணும்? Qவா? ஸோ Q is a set X. X is a prime number. X less than 5, less than 31. கரெக்டாக? ஸோ 5க்கு எக்ஸ் வந்து 5க்கு மேலே இருக்கணும், 5 விட அதிகமாக இருக்கணும், 31 விட கம்மியாக இருக்கணும். திஸ் இஸ் கால் செட் பில்டர் ஃபார்ம். அங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கேட்டதுனால யூ ஹாவ் டு ரைட் ஆஸ் Q is a set of all prime numbers between 5 and 31. Got it? Next one, R equal to X, X such that X belongs to n natural numbers, X less than 5. Okay, easy. R is the set of all natural numbers, set of all natural numbers less than 5. That's it. Okay. Next one, S is the S equal to X such that X is a consonant in English alphabets. ஓகே, இதுவும் ஈஸி. எஸ் இஸ் தி செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் கன்சோனன்ட்ஸ். அதில் எக்ஸப்ட் எதுவுமே கொடுக்கல. கன்சோனன்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? வவல்ஸை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கன்சோனன்ட்ஸ். ஏ, இ, ஐ, ஓ, யூ இதெல்லாம் வவல்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே கன்சோனன்ட்ஸ். ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது எக்ஸப்ட் ஏதாவது கொடுத்துருந்தாலும் யூ ஹாவ் டு ரைட் எக்ஸப்ட் இ, எக்ஸப்ட் இ வவல்ஸில் வர. ஸோ எக்ஸப்ட் ஆர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா யூ ஹாவ் டு ரைட் எக்ஸப்ட். இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. X is a consonant in English alphabets. So you have to write S is a set of all English consonants.
புரிஞ்சுதா? Fine. I think we have finished. That's it. We have finished exercise 1.1. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஸோ இது கோ த்ரூ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே.